வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லியுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கண்டு வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் இளம் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜெய்ஷா. இப்போது ஐசிசி இருக்குல்ல, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில், அதோடைய இளம் தலைவராக ஜெய்ஷா இவர் பதவியேற்றிருக்காரு. இவர் அமித்ஷா இருக்கார்ல, மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா, அவருடைய மகன் தான் இவர். நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான். ஐசிசி வரலாற்றிலேயே மிக இளம் தலைவராக பதவியேற்றவர் இவர் தான். இவருக்கு இப்போ 36 வயது தான் ஆகுது. இதற்கு முன்னாடி இவர் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் இருக்குல்ல, பிசிசிஐ, அதோடைய செயலராக இருந்திருக்காரு. அடுத்தது, 59வது அகில இந்திய காவல்துறை தலைமை இயக்குநர்கள் மற்றும் தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புவனேஸ்வரம். இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒடிசாவுடைய தலைநகரான புவனேஸ்வரத்தில் லோக் சேவா பவன் அப்படிங்கிற இடத்துல தான் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவங்க முக்கியமானவங்க யாரெல்லாம் அப்படின்னா, நம்முடைய பிரதமரான நரேந்திர மோடி, அப்புறம் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா, அப்புறம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல், இவங்க எல்லாருமே கலந்து கொண்டிருக்காங்க. அடுத்தது, சையது மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் லக்ஷ்யா சென். சையது மோடி இன்டர்நேஷ்னல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப், இது ஒரு சர்வதேச அளவிலான போட்டி தான். உலக அளவிலிருந்து பல்வேறு விதமான வீரர்கள் இதில் கலந்து கொண்டாங்க. பல்வேறு நாட்டிலிருந்து வீரர்கள் கலந்து கொண்டாங்க. இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த லக்ஷ்யா சென் தான் வெற்றி பெற்றிருக்காரு. அதே நேரம் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பிவி சிந்து, அவங்களுமே நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க, அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. மகளிர் இரட்டையர் பிரிவில் த்ரிஷா ஜாலி மற்றும் காயத்ரி கோபிச்சந்த், இவங்க 2 பேருடைய அணி வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்களுமே நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தான். இந்த போட்டியில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, மகளிர் இரட்டையர் சாம்பியன் பட்டம் பெற்ற முதல் இந்திய ஜோடி இவங்க தான். ஏன்னா இதுவரைக்கும் இந்த போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் நம்ம இந்தியா வெற்றி பெற்றதே கிடையாது. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துடைய தலைநகரான லக்னோவில் பாபு பனாரசி தாஸ் உள் விளையாட்டரங்கம் அப்படிங்கிற பகுதியில் தான் இது நடைபெற்றது. இதை சுருக்கமாக பிபிடி இண்டோர் ஸ்டேடியம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. பிபிடி உள் விளையாட்டரங்கம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள், தமிழ்நாடு எஸ்ஐ எக்ஸாமுக்கான கிளாஸுமே இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நேரடியாக படிக்கலாம். நீங்கள் நேரடியாக படிக்கணும் அப்படின்னா சென்னையில் நம்மளுடைய இன்ஸ்டியூட் இருக்குது. சென்னையில் அண்ணா நகரில் நம்மளுடைய இன்ஸ்டியூட் இருக்குது. அங்கே நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே ஒர்க் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா வீக்கெண்ட் பேட்சஸில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, அமெரிக்காவின் FBI புலனாய்வு அமைப்பின் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்ட இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் யார்? இதற்கான ஆன்சர் காஷ் படேல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய FBI அப்படின்னா ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது. இது அமெரிக்காவுடைய மத்திய புலனாய்வு அமைப்பு. இதோடைய தலைவராக காஷ் படேல் அப்படிங்கிற இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, அவர் தான் அடுத்த அதிபராக இப்போ பதவி ஏற்க போகிறாரு. அவர் தான் நியமனம் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி நம்ம இந்தியாவில் என்ன அமைப்பு இருக்குது அப்படின்னா ரா அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ரா அப்படின்னா ரிசர்ச் அண்ட் அனாலிட்டிக்ஸ் விங் அப்படிங்கிறது. இதோடைய சீஃபாக இப்போ இருக்கிறவர் ரவி சின்ஹா அப்படிங்கிறவர். அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் பியூரோ அமைப்பு கூட இருக்குது. இதோடைய சீஃபாக இருக்கிறவர் தபன் தேகா அப்படிங்கிறவர். இந்த ராவுக்கும் இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரா அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வெளியில் தீவிரவாதிகள் ஏதாவது நம்ம இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னா அது சம்மந்தமாக கண்டுபிடிக்கிற அமைப்பு தான் இந்த ரா அப்படிங்கிற அமைப்பு. இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்குள்ளாடி ஏதாவது கலவரம் பண்ணுறாங்க அல்லது இந்தியாவுக்குள்ளாடி இருந்தே இந்தியாவுக்கு எதிராக செயல்பாடு பண்ணுறாங்க அப்படின்னா அது சம்மந்தமாக கண்டுபிடிக்கிற அமைப்பு தான் இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, தற்போது எந்த நாட்டின் நாடாளுமன்றம் கருணை மரணத்திற்கு ஒப்புதல் வழங்கியது? இதற்கான ஆன்சர் பிரிட்டன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டன் நாடாளுமன்றம் கருணை மரணத்திற்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. யாராவது ஒருத்தங்க மீள முடியாத நோயினால் மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இதை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அதே நேரம் 18 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு தான் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இப்போ 6 மாதங்களில் அவங்க இறப்பாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப வலி அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் அவங்களுக்கு இந்த கருணை மரணத்திற்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. அதே நேரம் இந்த முடிவை சொந்தமாக எடுக்கக்கூடிய மனநலம் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா தான் அந்த அனுமதி வழங்குறாங்க. அதே நேரம் அவங்களுடைய உயிரை அவங்க மாய்த்து கொள்றதுக்காக ஏதாவது பண்ணியெல்லாம் அவங்க இறந்துடக்கூடாது.
அனுமதிக்கப்பட்ட நச்சு மருந்தை குறிப்பிட்ட கால இடைவேளையில் அவங்க எடுத்துட்டு அவங்க வந்து இறந்துக்கலாம். அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2023 உலக அளவில் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களால் ஒவ்வொரு நாளும் எத்தனை பெண்கள் கொலை செய்யப்பட்டனர்? இதற்கான ஆன்சர் 140. இது பார்த்தீங்க அப்படின்னா போன ஆண்டு 2023ஆவது ஆண்டு உலக அளவில் நெருங்கின குடும்ப உறுப்பினர்களால் எத்தனை பெண்கள் கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 140 பெண்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஓகே, அப்போ உலக அளவில் ஒவ்வொரு நாளும் 140 பெண்கள், சிறுமிகள் இவங்க எல்லாருமே நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களால் கொலை செய்யப்பட்டாங்க. இது அவங்க அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அல்லது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டாக கூட இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய லவ்வராக இருக்கலாம். இந்த மாதிரி அதிக எண்ணிக்கையில் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஆப்பிரிக்காவில் தான் நடந்திருக்கு. அதே நேரம் பொதுவாக 2023ஆவது ஆண்டு கொலை செய்யப்பட்டவங்களில் 80% ஆண்கள் தான், 20% பெண்கள். ஆண்கள் அதிகமாக வெளியில் கொலை செய்யப்படுறாங்க, பெண்கள் அதிகமாக வீட்டுக்குள்ளாடி கொலை செய்யப்படுறாங்க. இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஐநா பெண்கள் அப்படிங்கிற அமைப்பும் ஐநா போதைப்பொருள் மற்றும் குற்றங்களுக்கான அலுவலகம் அப்படிங்கிற அமைப்பும் சேர்ந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். எல்லை பாதுகாப்பு படை தொடக்க தினம், இது டிசம்பர் 1ஆம் தேதி. பிஎஸ்எஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதோடைய ஃபவுண்டேஷன் டே தான் இந்த தினம். இது 1975ஆவது ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இந்த பிஎஸ்எஃப் உடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பங்களாதேஷ் பார்டரை பாதுகாக்கிறது, அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பார்டரையும் பாதுகாக்கிறது. இந்த அமைப்புடைய தலைமை இயக்குநராக இப்போ இருக்கிறவர் தல்ஜித் சிங் சௌத்ரி அப்படிங்கிறவர். அடுத்தது உலக எய்ட்ஸ் தினம், இது டிசம்பர் 1ஆம் தேதி. வேர்ல்டு எய்ட்ஸ் டே, இதை வந்து உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம் அப்படின்னு சொல்கிறாங்க, உலக எய்ட்ஸ் ஒழிப்பு தினம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உரிமையின் பாதையில் செல்லுங்கள், எனது ஆரோக்கியம் எனது உரிமை அப்படிங்கிறது தான். 2010ஆவது ஆண்டு கூட ஒப்பிடும்போது நம்ம இந்தியாவில் எய்ட்ஸுடைய இறப்பு 79% வந்து குறைந்திருக்கு. அதே நேரம் ஹெச்ஐவியுடைய புதிய தொற்று அது 44% வந்து குறைந்திருக்கு அப்படின்னு நம்முடைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கான கேள்வி, எய்ட்ஸுடைய விரிவாக்கம் என்ன, அதே மாதிரி ஹெச்ஐவியுடைய விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ எய்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த நோயுடைய பேர், ஹெச்ஐவி அப்படிங்கிறது அந்த நோயை உருவாக்குற வைரஸுடைய பேர். ஓகேவா? ஆனால் நம்ம பொதுவாக ரெண்டுமே ஒரே மாதிரி தான் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா ஜேபி நட்டா அவர்கள் தான். உலக அளவில் எய்ட்ஸ் நோயை ஒழிக்கிறதுக்கான இலக்கு ஆண்டா 2030ஆவது ஆண்டை வச்சுருக்காங்க. அதே நேரம் இந்தியாவிலேயுமே எய்ட்ஸ் நோயை ஒழிக்கிறதுக்கான இலக்கு ஆண்டா 2030ஆவது ஆண்டை தான் நம்ம வச்சுருக்கோம். எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம் வந்து 2017ஆவது ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. எய்ட்ஸை கட்டுப்படுத்துறதுக்காக உலக அளவில் 95-95-95 அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சை பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னா எய்ட்ஸ் நோயாளிகளில் 95% நோயாளிகளுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நோய் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நோய் தெரிஞ்சவங்களில் ஒரு 95%அவங்களுக்கு சிகிச்சை கிடைக்கணும், அதை நம்ம உறுதி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரம் இந்த மாதிரி சிகிச்சை கிடைக்கும்ல, அவங்களில் 95%அவங்களுக்கு ஆன்டி ரெட்ரோ வைரல் சிகிச்சை வந்து கிடைக்கணும், அதை நம்ம உறுதி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம், இது டிசம்பர் 2ஆம் தேதி. நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே. இது எதனால் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா மத்திய பிரதேசத்துடைய தலைநகரான போபால் இருக்குல்ல, அங்கே விஷவாயு விபத்து வந்து நடந்தது. அது 1984ஆவது ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி நடைபெற்றது. கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா டிசம்பர் 2 மற்றும் 3 அந்த மிட் நைட் டைமில் தான் இது நடைபெற்றது. இது சம்மந்தமாக நிறைய எக்ஸாமில் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு எக்ஸாமில் இது எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இன்னொரு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கசிந்த வாயு எது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. மெத்தில் ஐசோசைனேட் தான் கசிந்தது. இது கசிந்து நிறைய பேர், அந்த இண்டஸ்ட்ரியை சுற்றி இருக்கிற நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. அது எந்த நிறுவனத்தில் இந்த கசிவு நடந்தது அப்படின்ற மாதிரி கூட ஒரு எக்ஸாமில் கேட்டாங்க. அது எந்த நிறுவனம் அப்படின்னா யூனியன் கார்பைட் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம். ஷார்ட்டாக இதை யூனியன் கார்பைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம், இது டிசம்பர் 2ஆம் தேதி. அதே நேரம் பார்த்தீங்கன்னா கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழித்தல் சட்டம், இது 1976ஆவது ஆண்டு நம்ம இந்தியாவில் இயற்றப்பட்டது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிகிள் 23 என்ன சொல்லுது, யாரையுமே கட்டாயப்படுத்தி வந்து வேலை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஓகே, இப்போ ரிவிஷன் பார்க்கலாம்.
சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் இளம் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜெய்ஷா. அடுத்தது 59வது அகில இந்திய காவல்துறை தலைமை இயக்குநர்கள் மற்றும் தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புவனேஸ்வரம். அடுத்தது சையது மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் லக்ஷ்யா சென். அடுத்தது அமெரிக்காவின் FBI புலனாய்வு அமைப்பின் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்ட இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் யார்? இதற்கான ஆன்சர் காஷ் படேல். அடுத்தது தற்போது எந்த நாட்டின் நாடாளுமன்றம் கர்ணை மரணத்திற்கு ஒப்புதல் வழங்கியது? இதற்கான ஆன்சர் பிரிட்டன். அடுத்தது 2023 உலக அளவில் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களால் ஒவ்வொரு நாளும் எத்தனை பெண்கள் கொலை செய்யப்பட்டனர்? இதற்கான ஆன்சர் 140. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.